வரலட்சுமி நோன்புனாலே நிறைய பணம் செலவு பண்ணணும், அந்த பொருள் இந்த பொருள்னு வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப சிம்பிளாக இப்படி ஒரு விண்டோ இருந்தாலே போதும். சின்ன விண்டோ பெரிய விண்டோன்னு எந்த விண்டோ இருந்தாலும் பரவாயில்ல, அழகாக பேக்ட்ராப் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு நான் வாழையில டிசைனில் இருக்கிற மாதிரி 3D பிரிண்டரில் பேக்ட்ராப் எடுத்துருக்கேன். உங்ககிட்ட எந்த பெட்ஷீட் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி ஸ்க்ரீன் ராடில் 2 பக்கமும் நம்ம ஸ்க்ரீன் போட்டிருப்போம், இல்லை ஒரு சைடாவது ஸ்க்ரீன் போட்டிருப்போம்ல, இந்த சைடும் அந்த சைடும் அந்த ஸ்க்ரீனை எடுத்து விட்டுட்டு நடுவில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கலர்ஃபுல் பெட்ஷீட்டோ இல்லை பேக்ட்ராப்போ விரிச்சு அங்கே பின் பண்ணிட்டீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இந்த பேக்ட்ராப்பில் பிளெயினாக விட்டால் நல்லா இருக்காதுங்கிறதுக்காக அங்கங்கே குட்டி குட்டி பூக்கள், குட்டி குட்டி மாலைகள், குட்டி குட்டி தோரணை தொங்க விட்டுருக்கேன். இது கூட நம்ம வீட்டிலே வெற்றிலை மாவிலை இருந்துச்சுன்னா கூட நம்ம க்ரியேட்டிவாக செஞ்சு வச்சுக்கலாம், அழகாக இருக்கும். ஒரு தடவை இந்த பூக்கள்லாம் வாங்கி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா வருஷம் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வரும்போது நம்ம பயன்படுத்திக்கலாம். ஃபைனலாக ஒரு ஆர்டிஃபிஷியல் ஆர்ச் இருந்தால் நல்லா இருக்குங்கிறதுக்காக நம்ம நிலைவாசலில் தொங்கிட்டு இருந்துச்சு இல்லையா, அந்த ஆர்ச்சவே எடுத்து இந்த இடத்துல செட் பண்ணியிருக்கேன். சென்டராக இது தொங்கும்போது நடுவில் மகாலட்சுமி தேவியை வைக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். சின்ன சின்ன க்ரியேட்டிவிட்டி தாங்க, இதுக்கெல்லாம் அவ்வளோ பணம் வேணும் இவ்வளோ பணம் வேணும்னு யோசிக்க வேண்டாம். ஏன்னா செல்வம் செழிப்பு வளம் 16 செல்வங்களும் அம்பாள் கிட்ட இருக்கும்போது நம்மக்கிட்ட அம்பாள் கேட்குறது பாசமும் பக்தியும் தானே, அது மட்டும் கொடுத்தாலே போதுங்க. உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வரமகாலட்சுமி விரதத்தை நானோ நீங்களோ ஆணோ பெண்ணோ யாரும் சொல்லலைங்க, அந்த தெய்வத்தாய் மகாலட்சுமி தேவியே சொல்லியிருக்காங்க. அதனால ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பேக்ட்ராப் தோரணை எல்லாமே டேக் ப்ராடக்ட்ல கொடுத்துருக்கேன், தேவைப்பட்டா செக் பண்ணி பாருங்க. வீடியோவோட கார்னர்ல இருக்கும். நன்றி.